என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்மளை யாருமே உண்மையாக புரிஞ்சிக்க மாட்றாங்க, நம்மளை பற்றி யாருக்கும் அக்கறை இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்டா நான் எப்போவுமே அப்படி தான்டா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. இப்படி தான் நம்ம லைஃப்பில் வளர வளர க்ரோவாக நம்மளை சுற்றி நம்மளை யாருமே கண்டுக்கிறதில்ல, நம்மளை யாருமே கேர் பண்ணிக்கிறதில்ல, நம்மளை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்ற ஒரு தாட் நமக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்கும். உண்மையாக சொல்ல போகணுன்னா அதுதான் உண்மை. இங்கே எவனுக்கும் நம்மளை பற்றி அக்கறை கிடையாது. எல்லாத்துக்கும் அவங்கள பற்றி பார்த்துக்கிறதுக்கே இங்கே நேரம் இல்லை. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சரவணகுமார். முதல்ல ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஜெயிஸ்டோன்னு சொல்கிறோம், ஓகே, போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ ஃபேமிலிக்கிட்டேயோ சொல்கிறோம், சந்தோஷப்படுவாங்க. பட் எவ்ரி மொமெண்ட்டும் அதை நம்மளை மாதிரி சந்தோஷப்படுவாங்களா? நம்ம அளவுக்கு எடுத்துப்பாங்களா? நம்மளோட அச்சீவ்மெண்ட் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பார்ப்பாங்களான்னு கேட்டால் நோ. நம்மளோட சக்ஸஸை நம்மளை தவிர வேறு யாராலையும், ஏன்னா நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க், எஃபர்ட், ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்காக நம்ம போராடினது, காலையிலே தூங்கி 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தனியாக படித்தது, நைட்டு 10-10:30 மணிக்கு ஆஃபீஸ் விட்டு வந்தாலும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அந்த சக்ஸஸ் வரும்போது நம்ம இந்த ஹார்ட் ஒர்க்கோடு கம்பேர் பண்ணி எவ்ரி பாயிண்ட்டையும் நம்ம செரிஷ் பண்ணுவோம். பட் அவங்களாம் ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஓகே ஹாப்பி முடிச்சிட்டியா, ஓகே கங்க்ராச்சுலேஷன், விஷஸ், பெஸ்ட் விஷஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம இதே ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டோன்னா எல்லாரும் வந்துட்டு ஓ சாரி மச்சி, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்ம அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா தோற்றது நம்ம தான் அதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படின்னும் போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட வாழ்க்கையில் அவனோட வெற்றி தோல்வியை பற்றி யோசிக்கவே அவனுங்களுக்கு நேரம் பத்தலை. நம்ம அதை பற்றி சொன்னோன்னாலும் அவங்க அதை ஃபீல் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு டேக் இட் ஈஸியாக, ஓகே கங்க்ராட்ஸ், ஓ சாரி மச்சி, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ணிட்டு அடுத்த மொமெண்ட் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இப்போ நான் ஒருத்தவன் என்கிட்ட வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான்னா, இப்போ நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்ம எங்கெங்கே லேக் ஆகிறோம், நம்ம எங்கெங்கே ஜெயிக்கணும் அப்படின்றத பற்றி தானே யோசிப்போம். அவன் ஜெயிச்சதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அவன் அதை முடிச்சிட்டானா நம்ம இப்போ என்ன பண்ணணும், அவன் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டானா நம்ம இப்போ நம்மளோட இன்க்ரிமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளோட சக்ஸஸை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவனை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இந்த உண்மையான ரியாலிட்டி என்னென்னா, சக்ஸஸோ ஃபெயிலியரோ நம்மளோடதை நம்ம தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம கூட இருக்கவங்க ஃபீல் பண்ண முடியாது. இதே நம்ம கூட இருக்கவங்களோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ அது ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்ப்போம். இல்லை அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சக்ஸஸை பற்றியும் நம்ம ஃபெயிலியர்ஸ் பற்றியும் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். இதுதான் ஒரு கசக்கிற உண்மை. இங்கே யாரும் யாரை பற்றியும் கேர் பண்ணிக்கிறது இல்லை. இந்த இந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும். யாருமே நம்மளை கேர் பண்ணிக்கலங்கும் போது நம்ம தான் கேர் பண்ணிக்கணும், நமக்காக நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தாண்டா பைலட், நம்ம தாண்டா இந்த வண்டியை ஓட்டணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கண்ட்ரோலாக எவ்வளோ ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். உண்மையாகவே யாரும் யாரை பற்றியும் இங்கே கேர் பண்ணிக்கிறதுல அவங்களோட ஓன் ப்ராப்ளம்ஸ், அவங்களோட ஓன் இன்செக்யூரிட்டிஸை வந்து டீல் பண்ணுறதுக்கே அவங்களால முடியல. அப்படின்னும் போது அவங்க மற்றவங்கள பற்றி கேர் பண்ண மாட்டுறாங்க. நம்ம இங்கே கஷ்டப்பட்டு புலம்புறதுல எந்த யூஸுமே இல்லை. இந்த உலகம் அப்படி தான். நம்ம லைஃப்பை பற்றி கேர் பண்ணிக்கணும். நம்மளை தவிர வேறு யாராலையும் நம்ம லைஃப்பை பற்றி கேர் பண்ணிக்கிறதுக்கு முடியவே முடியாது. அவங்களுக்கு அது தேவையும் இல்லை, அவங்க அதை செய்யவும் மாட்டாங்க. இன்னொரு விஷயத்த எல்லாரும் போட்டு குழப்பிக்கிறாங்க, லவ் அண்ட் கேர். லவ்வுக்கும் கேருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. லவ்ன்றது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்ட், அது ஒரு எமோஷன், பிடிக்கும் அப்படின்றத வந்து பல வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இந்த கேருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். நான் உன்னை கேர் பண்ணுறேன், உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நிறைய எஃபர்ட் போடணும். நம்ம அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கேராக இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு. பட் லவ் இட்ஸ் எமோஷன், அது ஒரு ஃபீலிங், அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. பட் கேர் இஸ் நீட் சம் எஃபர்ட். நம்மளை பிடிச்சவங்க நமக்கு எமோஷனலாக சப்போர்ட் பண்ணலாம். பட் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம செஞ்ச வேலைக்கு நம்ம தான் அக்கௌண்டபிள் எடுத்துக்கணும். நம்ம தான் நம்மளோட செய்கிற செயலுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்போ உங்களுக்கு அந்த லவ்வுக்கும் கேருக்கும் இருக்க வித்தியாசமாக இருக்கணும். மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்கிறது லவ், நமக்கு கொடுத்துக்க வேண்டியது கேர். நம்மளை எப்படி நம்ம லைஃப்பில் லீட் பண்ணணும், நம்மளை பற்றி யாரும் கேர் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணலாம், பீப்புள் லவ் அஸ், பட் தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படின்றத இங்கே முக்கியம். வெரி லிமிட்டட் பீப்புள் தான் கேர் பண்ணுவாங்க. அந்த கேரிங் என்ற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உழைக்கணும். அது இங்கே மற்றவங்களால் செய்கிறதுக்கு முடியாது. நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். அந்த ஒரு உண்மை
புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். லவ் அண்ட் கேர்ன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபைனலாக நான் இதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே நம்மளை தவிர நம்மளை யாரும் ரொம்ப கேர் பண்ணிக்க முடியாது. நம்மளை தவிர வேறு யாராலையும் நம்மளை அவ்வளோ டீப்பாக லவ் பண்ண முடியாது. நம்மளை நாமளே லவ் பண்ணிக்குவோம், நம்மளை நாமளே கேர் பண்ணிக்குவோம். நம்மளோட கோல்ஸை நோக்கி நம்மளே ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்மளே கேப்டன் ஆஃப் த ஷிப் பண்ணுற மாதிரி எல்லா டிசிஷனும் நம்மளே சூஸ் பண்ணுவோம். நமக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. இங்கே மற்றவங்க நம்மளோட ரிசல்ட்டை பற்றி பேசுவாங்களே தவிர அந்த ப்ராக்ரஸ் பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நம்மளை பற்றி கேர் பண்ணிக்கிறோம், நமக்கான எஃபர்ட்டை போடுறோம், நமக்கான லைஃப்பை நம்ம செட் பண்ணி வாழ்கிறோம். இந்த ஒரு உண்மை யாரும் யாரை பற்றியும் இங்கே கேர் பண்ணிக்கிறதில்ல. தட்ஸ் த அப்சல்யூட் ட்ரூத். அதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் யாரும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, என்னை புரிஞ்சிக்கல வச்சுக்கலன்னெலாம் புலம்ப வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம்ம லைஃப் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். நம்ம தான் நம்மளை கேர் பண்ணிக்கணும். நம்மளை தவிர யாராலையும் நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது. நன்றி, வணக்கம்.